அடையாறு, கூவம், பக்கிங்காம் கடல்ஸ் எல்லாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம இந்த சிட்டியில இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இந்த சூழ்நிலையை ஒரு நல்ல நிலையில் வைப்பதற்காகவும் தான் இந்த ஆறுகள் இருந்தது. இப்போ நாளுக்கு நாள் வந்து இந்த சிட்டியில வந்து மக்கள் தொகை அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த மக்களினால் போடப்படக்கூடிய அந்த வேஸ்ட், தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள்லாம் சேர்ந்து இந்த நம்ம கூவத்தையும் அடையார், பக்கிங்காம் கடல்ல வந்து ரொம்ப அசுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கண்ட்ரில நம்ம இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து சபர்மதி ரிவர் தான் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவரா இந்த நம்ம கண்ட்ரில இருந்தது. செகண்ட் மோஸ்ட் பொல்யூட்டட் இஸ் த கூவம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அந்த சபர்மதியை வந்து எல்லாம் கிளீன் பண்ணி இப்போ அது வந்து ஒரு சுத்தமான ஒரு ஆறா ஓடிக்கிட்டு இருக்குது. வேற இப்போ நம்ம கூவம் வந்து இப்போ தற்போது பார்த்தோம்னா கூவம் தான் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர் இந்த கண்ட்ரி. ஸோ அதனால என்ன பண்ணணும், நம்ம சபர்மதியை எப்படி அவங்க வந்து கிளீன் பண்ணாங்களோ அதே போல வந்து நம்ம கூவமும் அடையாறு, பக்கிங்காம் கடல்லாம் வந்து நம்ம வந்து அது வந்து கிளீனா வைக்கிறதுக்காக தான் இந்த டுடேஸ் விழிப்புணர்வு முகாம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன நிலைமை எடுத்துன்னு வந்திருக்கோம் நீங்களே பாருங்க. ஸோ ரோட்டரி இஸ் கம்மிங் ஃபார்வர்ட் டு டூ சம்திங். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோட்டரியில இருக்கிற எல்லா பிரசிடென்ட்ஸ் வந்திருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க, மிஸ்டர் இர்லாண்டி வந்திருக்காங்க, சாரதா ரமணி, எல்லா டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் இங்க இருக்கிறோம். ஒரு விழிப்புணர்வு எடுத்தோம். இது ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுனால வந்துட்டு நாளைக்கு காத்தாலே ரிவர்ஸ் வந்து கிளீன் ஆக போகுதுன்னு we are not giving it. நல்ல ஒரு அவேர்னஸ் எடுத்துனோம், விழிப்புணர்வு எடுத்துனோம். இதுக்கு நீங்க ப்ரெஸ்ஸுக்கு எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கணும். ஏன்னா இது வந்துட்டு அரசாங்கமோ இல்லை ரோட்டரி மெம்பர்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. நாளைக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்துட்டு நம்ம எப்படி இருந்துட்டோம், நம்ம எல்லாம் கெடுத்துட்டோம் இந்த ரிவர்ஸ் எல்லாம் நம்ம எல்லாமே. பட் இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம பசங்களுக்கு பேர குழந்தைகளுக்கு கோசம்னா நம்ம நல்லது பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மலாம் வந்துட்டு இன்னைக்கு 50-60 வயசு இருக்கிறோம். நம்ம ஒன்றும் 50-60 வயசு ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. நம்மலாம் வாழ்ந்தாச்சு.